அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்து தாஹா என்ற அந்த சூறாவிலும் சூரத்து ஷுஅரா என்ற அந்த சூறாவிலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறித்து, அவர்களுடைய சமுதாயம் குறித்து இறைவன் பேசி வருகிறான். அந்த அடிப்படையிலே இறைவன் சொல்லுகின்ற பொழுது ஃபாத்தியா ஃபகூலா இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன் அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயீல். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து, இருவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த இடத்தில் கொடுங்கோலன் ஃபிரௌன் இருக்கிறான், கொடுங்கோல் ஆட்சி புரிகிறான். அவன் யூத சமுதாயத்தை அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே அந்த அடிமை தலையிலிருந்து உங்களுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய யூத சமுதாயத்தை நீங்கள் மீட்டுவீராக, அவர்களுக்கு நீங்கள் இருவரும் விடுதலை பெற்று தருவீராக என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்து ஷுஅரா என்ற அந்த சூறாவில் சொல்றான். ஃபாத்தியா, நீங்கள் இருவரும் செல்லுங்கள், ஃபகூலா, நீங்கள் இருவரும் சொல்லுங்கள், இன்னா ரசூலா ரப்பில் ஆலமீன், நாங்கள் இருவரும் அகில உலக இரட்சகனாகிய அல்லாஹுவினுடைய இரு தூதர்களாக இருக்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயீல், ஃபிரௌன்ட்ட சொல்லுங்க, நீங்கள் இருவரும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடன் நீ அடிமையாக வைத்திருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை, பனு இஸ்ராயீல்களை, அந்த இஸ்ரவேலர்களை எங்களோடு அனுப்பிவிடு, நீ அடிமைப்படுத்தாது, நீ அடிமையாக வைத்திருக்காதே என்று அல்லாஹ் பேச வைக்கிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பொறுப்பு ஏகத்துவத்தை சொல்வது மாத்திரம் அல்ல, யூத மக்களுக்கு ஓரிரை கொள்கையை சொல்வது மாத்திரம் அவருடைய பணி அல்ல. அதையும் தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு என்ன பணி இருக்கிறது தெரியுமா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு என்ன பணி இருக்குது தெரியுமா? அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை நீங்கள் அடிமை தலையிலிருந்து வெளியேற்றிட வேண்டும். அடிமை என்பது கூடாது. கண்ணியமிக்கவர்களே, ஒரு நபியாக இருந்தாலும் கூட அவர் ஏகத்துவத்தையும் சொன்னார், மார்க்கத்தையும் சொன்னார், அதையும் தாண்டி உரிமைக்காக போராடினார். நசுக்கப்பட்ட, அமுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போராடினார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் போராடினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதை மீட்டெடுப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில், ஃபிரௌன் என்பவன் எகிப்தை ஆண்ட ஒரு கொடுங்கோலன், ஒரு சர்வாதிகாரி,
அந்த சர்வாதிகாரிக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துணிச்சலாக குரல் கொடுக்கிறார். நீ மக்களை அடிமையாக வைத்திருக்கிறாய், அவர்களை விடுவி, அவர்களுக்கு விடுதலை தா என்று போராடினார்கள். அப்போ ஃபிரௌன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏன்டையே நீ கேட்கிறியா? ஃபிரௌன் சொல்றான், நீர் என்னிடத்தில் வளரவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருந்த பொழுது வளர்ந்த இடம் ஃபிரௌனிடத்திலே வளர்ந்தார்கள். அவன் சொல்லி காட்டுறான், செஞ்சதை சொல்லி காட்டுறான். நீர் எவ்விடத்தில் வளரவில்லையா? அடைக்கலம் பெறவில்லையா? உம்மை குழந்தையாக நாம் வளர்க்கவில்லையா? ஏன்டையே நீ கேட்கிற? என்கிட்ட கேட்காத போ அப்படின்னு சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனுக்கு, ஃபிரௌனுக்கு, அந்த கொடுங்கோலனுக்கு, அந்த சர்வாதிகாரிக்கு என்ன பதில் சொல்வார்கள் தெரியுமா? வதில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் அபத்த பனி இஸ்ராயீல். யூதர்களை நீ அடிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீ எனக்கு செய்ததை சொல்லி காட்டுகிறாயா? கண்ணியமிக்கவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசுறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களின் உரிமைக்காக பாடுபட்டார், விடுதலைக்காக பாடுபட்டார், கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக பாடுபட்டார், கொடுங்கோல் ஆட்சியை அகற்றினார், சர்வாதிகாரியாக இருந்த ஃபிரௌனை வீழ்த்தினார். இது குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த அளவுல அடிமை சாசனம் என்பது கிடையவே கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த அளவுல ஆங்கிலேயர்கள் 200 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட பொழுது இந்திய மக்களை எப்படி நடத்தினார்கள்? இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தினார்கள், அடிமைகளாக நடத்தினார்கள். இப்ப அடிமை என்பது மனுஷனுக்கு நாம் அடிமையாக இருப்பதா, அல்லது அகில உலக இரட்சகனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அடிமையாக இருப்பதா? நாம யாருக்கு அடிமை? ஆட்சி அதிகாரத்திற்கு நாம் அடிமையா? ஆட்சி அதிகாரிகளுக்கு நாம் அடிமையாக இருப்பதா? ஒருபோதும் கூடவே கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த அளவுல கண்ணியமிக்கவர்களே, முஸ்லிம் ஷரீஃப் அந்த நபிமொழி தொகுப்பிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா யகூலன்ன அஹதுக்கும் அப்தி பஅமதி. உங்களில் யாரும் இவர் எனது அடிமை, இவர் எனது அடிமை பெண் என்று சொல்ல வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஏனென்று சொன்னால் குல்லுக்கும் அபீதுல்லாஹ், மனிதர்கள் யாவரும், நீங்கள் யாவரும் அல்லாஹ்விற்கு அடிமைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப எனக்கு அடிமை என்று ஒரு மனிதனை குறித்து, அல்லது தனக்கு கீழ் இயங்கக்கூடிய அந்த ஹாதிம்களை கொடுத்து, பணியாளர்களை கொடுத்து, அந்த வேலையாட்களை குறித்து, அந்த கூலியாட்களை குறித்து இவர் என் அடிமை அப்படின்னு சொல்லக்கூடாது. மனுஷனுக்கு மனுஷன் அடிமையாக இருக்க முடியாது. மனுஷன் யாருக்கு அடிமையாக இருக்க முடியும்? அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை. அல்லாஹ்விற்கு மாத்திரம்தான் அடிமையாக இருக்க முடியுமே தவிர ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அடிமையாக இருக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், குல்லுக்கும் அபீதுல்லாஹ், நீங்கள் யாவரும் அல்லாஹ்விற்கு அடிமை. சர்வாதிகாரிக்கு, சர்வாதிகார ஆட்சிக்கு நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. குல்லு நிசாயிக்கும் இமாவுல்லாஹ், எல்லா பெண்களும் மனுஷனுக்கு அடிமையாக இருக்க முடியாது, அவர்கள் அல்லாஹ்வின் அடிமை பெண்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க,
வலாக்கின் லயகுல், ஒருவர் அவரிடத்திலே 10 பணியாட்கள் இருக்கிறாங்க, அல்லது 10 வேலையாட்கள் இருக்கிறாங்க, 10 கூலியாட்கள் அவரின் கீழ் பணிபுரிகிறார்கள். அந்த அவர்களை குறித்து அவர் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? இவர் எனக்கு அடிமைன்னு சொல்லக்கூடாது, குலாமி, இவர் எனக்கு பணியாளர். என்ன சொல்லணும்? இவர் எனக்கு பணியாளர். வஜாரியத்தி, இந்த பெண் எனக்கு பணியாள். இப்படித்தான் சொல்ல வேண்டுமே தவிர, அல்லது இவர் என்னுடைய இளைஞர், எனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர். ஓ ஃபதாத்தி, இந்த பெண் எனக்கு கீழ் இயங்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இளம் பெண். இப்படித்தான் சொல்ல வேண்டுமே தவிர, தனக்கு கீழ் இருப்பவரை நாம் அடிமையாக நடத்த முடியாது, அடிமையாக பார்க்க கூடாது, அடிமை என்று சொல்லக்கூடாது என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தர்றார். இதுதான் இஸ்லாத்தினுடைய தத்துவம். அப்ப இஸ்லாம் என்பது அடிமையை உடைக்கிறது. அடிமை கலாச்சாரத்தை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்தெறிந்தார்கள், துடைத்தெறிந்தார்கள். யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, நாம் சகோதரர்கள். ஆனால் நாம் யாருக்கு அடிமைகள்? அல்லாஹ்விற்கு அடிமைகள். கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாம் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறது. கண்ணியமிக்கவர்களே, அந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் பாடுபட்டார்கள் என்று சொன்னால் இறைவசனத்தினுடைய தூண்டுதல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளுடைய தூண்டுதல். யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. 200 ஆண்டு கால இந்தியாவை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தினார்கள். அடிமை என்பது இஸ்லாத்தில் கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்க? உயிரை கொடுத்து போராடினார்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி. இன்று ஆகஸ்ட் 15, 2025 79வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் பெருவாரியாக போராடினார்கள் என்று சொன்னால் அவர்களை தூண்டியது என்ன? இந்த நபி மொழிதான். அவர்களை தூண்டியது என்ன? அல் குர்ஆன் தான். இஸ்லாமியர்கள் ஒருபோதும் ஆங்கிலேயனுக்கு அடிமை கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் அல்லாஹ்விற்கு அடிமை என்ற காரணத்தினால், ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தன்னெழுச்சியாக இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடினார்கள். வரலாறு நெடுகிலும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கண்ணியமிக்கவர்களே, அந்த சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு, இஸ்லாமியர்களுடைய உழைப்பு, இஸ்லாமியர்களுடைய தியாகம், இஸ்லாமியர்களுடைய ரத்தம், இஸ்லாமியர்களுடைய பொருள், உடல், ஆவி அனைத்தையுமே இந்திய விடுதலைக்காக வேண்டி, இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டார்கள், போராடினார்கள் என்பதுதான் வரலாறு. இன்னைக்கு பத்திரிகையில வரும், சுதந்திர தின ஸ்பெஷல் வரும், எல்லாம் போட்டிருப்பான். அவன் கண்டவனெல்லாம் போட்டிருப்பான். சுதந்திரத்திற்காக வேண்டி எவன் போராடவில்லையா அவன் பெயர்லாம் வந்திருக்கும். இவர் சுதந்திரத்துக்காக போராடினாரு. ஆனால் ஒரு இஸ்லாமியருடைய பெயர் வந்திருக்குதா? இன்றைய பத்திரிகையில, எந்த பத்திரிகையாக இருந்தாலும் சரி, நாளிதழ்கள்ல எவனாவது ஒரு முஸ்லிமுடைய பெயரை பதிவு செஞ்சிருக்கிறானா? எந்த நாயுமே பதிவு செய்யாது. கண்ணியமிக்கவர்களே, பத்திரிகை துறை என்பது தர்மத்தை மீறி அதர்மமாக செயல்படுகிறது. இப்ப இந்தியா கேட்டுன்னு இருக்குது. இந்தியா கேட்டுல இந்திய விடுதலைக்காக வேண்டி
போராடி வீர மரணம் அடைந்தவர்களுடைய அந்த பெயர்கள் இந்தியா கேட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது, பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 95,000 நபர்கள் இந்த தேச விடுதலைக்காக வேண்டி தனது இன்னுயிரை மாய்த்துக் கொண்டார்கள், அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்று அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் எத்தனை பேர்? இஸ்லாமியர்கள் 65,000 பேர், 65,935 பேர். கண்ணியமிக்கவர்களே, அப்ப இஸ்லாமியர்கள் 2/3 பங்கு. இது வரலாறு, இது ஒரு கல்வெட்டு, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை எவனாலும் மறுக்க முடியுமா? 65,000 சொச்ச பெயர் உனக்கு கிடைக்கலையா? இந்த பத்திரிகை நாய்களுக்கு கிடைக்கலையா? கண்ணியமிக்கவர்களே, ஒரு துலுக்கம் பெயரை போட்டாங்க. கண்ணியமிக்கவர்களே, என்ன செய்கிறது அப்படின்னா, சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் பாடுபட்டார்கள், அவர்களுடைய பங்களிப்பு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, மறக்கடிக்கப்படுகிறது, திட்டமிட்டே மறைக்கப்படுகிறது. இதுதான் இந்த தேசத்தினுடைய ஒரு அவல நிலை. இஸ்லாமியர்களை நாம் பார்க்கின்ற பொழுது சுதந்திரத்திற்காக வேண்டி அவர்களுடைய பங்களிப்பு, வேலூர் சிப்பாய் கழகம், நல்ல கவனிச்சுக்கணும், அந்த பேர்ல சிப்பாய் கழகம், இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதந்திரத்திற்காக போராடியதை பத்திரிகை எப்படி கொச்சைப்படுத்தப்படுகிறது? வேலூர் சிப்பாய் கழகமா? இஸ்லாமியர்கள் சுதந்திரத்தில் போராடினாங்கன்னா அது கழகமா? மற்றவன் போராட்டத்தில் ஈடுபட்டா அது சுதந்திர போராட்டம். கண்ணியமிக்கவர்களே, இதுதான் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வேலூர் சிப்பாய் கழக புரட்சி, இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இருந்தது. பிளாசி யுத்தம், இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இருந்தது. பக்சார் போர், இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இருந்தது. கருப்பு ரவுலட் சட்டம், அதிலே இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இருந்தது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதில் மாண்டு போன இஸ்லாமியர்களுடைய பெயரை எவனும் உச்சரிக்க மாட்டான், இஸ்லாமியர்களை தவிர. ஜாலியன் வாலாபாக் படுகொலை, பல நூறு இஸ்லாமியர்கள் அதிலே கொல்லப்பட்டார்கள். கேரளா மாப்பிள்ளைமார்கள், அவர்களுடைய தியாகம், கேரளாவை சார்ந்த மாப்பிள்ளைமார்கள், அவர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய காரணத்தினால் இந்த கூட்ஸ் வண்டி இருக்கு பார்த்தீங்களா, கூட்ஸ் வண்டியில் அடைச்சு போட்டான், அதிலே மூச்சு திணறி செத்து போனார்கள் கேரளா மாப்பிள்ளைமார்கள். இப்படி நீங்கள் வரலாற்று நெடுகிலும் நீங்கள் பாருங்கள். தண்டி யாத்திரை, இஸ்லாமியர்கள் அவர்களுடைய பங்களிப்பு. ஒத்துழையாமை இயக்கம், இஸ்லாமியர்களுடைய பெரும் பங்களிப்பு. வெள்ளையனே வெளியேறு என்ற அந்த உரத்த குரலில் அந்த வெள்ளையனே வெளியேறு என்பதில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு. இப்படி முதலாக நடந்த அந்த சுதந்திர போர் குஞ்சாலி மரைக்கார் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலேயர்களுக்கு முன்னால் இந்த தேசத்தை போர்ச்சுகீசியர்கள் அடிமைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு எதிராக குஞ்சாலி மரைக்கார் கடல் சாகசம் செய்தார், கடல் பயணம் செய்து விரட்டி அடித்தார். இப்படி வரலாற்று நெடுகிலும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய வரலாறு வேண்டுமென்றே மறைக்கப்படுகிறது, வெளியே வந்துடக்கூடாது. கண்ணியமிக்கவர்களே, நான் வரலாறு என்றும் சாவாது. உண்மையான வரலாறு என்பது என்றும் சாவவே சாவாது. என்றைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிப்படும் என்பதை இந்த உலகம் உணரும். நாம் முதலாக
இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி அந்த பாடுபட்டவர் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது வங்கத்து சிங்கம் சிராஜுத்தௌலா மாவீரன், அவனுடைய புகழ் இன்று இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. கண்ணியமிக்கவர்களே, அவன்தான் முதலாக வங்கத்து சிங்கம் சிராஜுத்தௌலா முதலாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய ஒரு மாவீரன். கண்ணியமிக்கவர்களே, இப்படி முதல் சுதந்திர போர் 1757 நடைபெறுகிறது. அதற்கு பிளாசி போர் என்று பொருள். அப்ப ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த முதலாக நடந்த இந்த பிளாசி போர் என்பதை நடத்தி காட்டியவன் மாவீரன் சிராஜுத்தௌலா. கண்ணியமிக்கவர்களே, வங்கத்து சிங்கம், வங்கம் தந்த கொடை அந்த சிராஜுத்தௌலா, அந்த மாவீரன் தான் முதலாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்ட களத்திலே நின்றான். இப்படி இஸ்லாமியர்களை நாம் பார்க்கின்ற பொழுது தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு அபரிதமானது. இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி கட்டபொம்மன் போராடினார். அவ பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் ராமநாதபுரம் சென்று ஜான்சன் துறையை சந்திக்க செல்லும் பொழுது அவருடன் இஸ்லாமிய தளபதிகள் சென்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, இப்படி ஒவ்வொரு தலைமைக்கு பின்னாலும் தளபதிகளாக இஸ்லாமியர்கள் இருந்த அந்த வரலாறு எந்த பத்திரிகையிலும் இடம்பெறவில்லை என்பது ஒரு மோசமான ஒரு நிலை, ஒரு அவல நிலை. 18ஆம் நூற்றாண்டிலே ஆங்கிலேயருக்கு எதிராக திப்பு சுல்தான் போராடினான். அவனுடைய வீர வரலாறு கொண்டாடக்கூடாது என்று சங்கிகள் சொல்கிறார்கள். காட்டி கொடுத்தவன், கூட்டி கொடுத்தவன். கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் தான் இன்றைய ஆட்சியை தீர்மானிக்கிறார்கள். ஆனால் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்கள் ஜெயிலில் இருக்கிறான், தீவிரவாதின்னு முத்திரை குத்தப்பட்டிருக்கிறான். மருது சகோதரர்கள் சொல்றோம், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். ஆனால் அந்த மருது சகோதரர்களுடைய தளபதிகள் யார்? முக்கிய தளபதி ஷேக் ஹுசேன். இவனுடைய பெயர் வரலாற்றில் கிடையாது. வேண்டுமென்றே இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. பகதூர் ஷா, முகலாய மன்னர்கள்ல இந்த இந்தியாவை கடைசியாக ஆண்ட மன்னன் யாரு? பகதூர் ஷா. அந்த பகதூர் ஷாவுடைய வீர வரலாறு, அந்த தியாக வரலாறு, அது அப்படியே என்ன செய்யப்படுகிறது? மறைக்கப்படுகிறது. இப்படியே நாம் பார்க்கிறோம். கொடிக்காத்த குமரன் சொல்லுவாங்க. அப்ப கொடிக்காத்த குமரனோடு போராடி கடுங்காவல் சிறை தண்டனை பெற்ற 7 முஸ்லிம்கள், அவன் பெயர் இடம்பெறல வரலாறுகள்ல. கேட்டா கொடிக்காத்த குமரன், அவனுக்கு பின்னால் 7 இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அப்ப அவர்களுடைய அந்த வரலாறு மறைக்கப்படுகிறது. இந்த பக்கீர் சார் சொல்றோமா இல்லையா? நோம்பு காலங்களில் தப்பு அடிச்சுட்டு வருவாங்களா இல்லையா? இந்த பக்கீர்கள் யார்? இவர்களுடைய வரலாறு என்ன? ராணுவ வீரர்களுக்கு இவர்கள் சென்று பாட்டு பாடி இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அந்த வீர பாட்டு பாடி ராணுவ வீரர்களுக்கு உத்வேகம் கொடுத்த பக்கீர்கள், இளைஞர்களுக்கு அந்த விடுதலை போருக்காக தூண்டிய அந்த பக்கீர்கள் இன்னைக்கு உண்மையிலேயே பக்கீரா போயிட்டான். கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க, கொட்டு அடிச்சு. இன்னைக்கு 1 ரூபா 2 ரூபாய்க்காக அவர்களுடைய நிலைமை மோசமாகிவிட்டது. அவர்களுடைய வரலாறு என்ன? ஆரம்பத்தில் அவர்கள் பிச்சை எடுத்தார்களா? இல்லை. சுதந்திரத்திற்காக வேண்டி பாட்டு பாடி ராணுவ வீரர்களுக்கு உத்வேகம் கொடுத்த அந்த பகீர்களுடைய நிலைமை உண்மையிலே பகீர்ஷாவை போயிட்டார். கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள்.
படிப்பை துறந்தார்கள். எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் படிப்பை துறந்தார்கள்? இன்னைக்கு கல்வியில் பின்தங்கி இருக்கிறோம். ஏன் பின்தங்கி இருக்கிறோம்? காந்தி சொல்றாரு, ஆங்கில வழி கல்வி கூடாது. உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தாங்க. அவனுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய எந்த கலாச்சாரமும் நம்மிடத்தில் தொற்றுவிடக் கூடாது. அது கல்வியாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி. ஆலிம்கள் ஃபத்வா கொடுத்தாங்க. இதனால என்ன ஆச்சு தெரியுமா? கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள், பேட்டையை சார்ந்த காயிதே மில்லத், பிஏ படித்துக் கொண்டிருந்தார். தனது படிப்பை துறந்தார். கான் சாஹிபில் இருந்து, எத்தனையோ கான்களில் இருந்து காயிதே மில்லத் வரைக்கும் உயர் படிப்பை துறந்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? தேச விடுதலைக்காக வேண்டி துறந்தார்கள். ஆங்கிலேய நம்மளாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஆனா அவனுடைய காலத்தில் கூட இஸ்லாமியர்களுக்கு 13% இடஒதுக்கீடு இருந்தது. எத்தனை சதவீதம்? ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் கூட 13% தனி இடஒதுக்கீடு இருந்தது. அது அடிமை காலம் என்று பேசப்படுகிறது. ஆனால் சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகள் ஆகிவிட்டும் கூட இஸ்லாமியர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டது. 13% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு இந்த கொள்ளையர்கள் வந்த பிறகு பறித்து விட்டார்கள். வெள்ளையன் வெளியேறும் சொல்றோம். அந்த வெள்ளையன் காலத்தில் 13% இடஒதுக்கீடு இருந்தது. அந்த காலத்தில் படிப்பை சுதந்திரத்திற்காக வேண்டி நாம் துறந்தோம். காயிதே மில்லத் அவர்கள் பிஏ படிக்காமல் அந்த படிப்பை துறந்தார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாம் 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், சைக்கிள் கடை வைக்கிறது, சுமை தூக்கும் தொழிலாளர்கள், கண்ணியமிக்கவர்களே, கக்கூஸ் கழுவுறது, மூடையை தூக்குறது. இந்த நிலைக்கு காரணம் என்ன? கண்ணியமிக்கவர்களே, நாம் படிப்பை துறந்த காரணமாக இப்படி கதராடை, கதர் எனது லைலத்துல் கதிர், கண்ணியமான இரவு என்று பொருள். சவுக்கத் அலி, முகம்மது அலி இவர்களுடைய தாயார் பிவி அம்மாள் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தமது கைகளால் அந்த ஆடையை தரித்து காந்திக்கு கொடுத்தார். இது கண்ணியமான ஆடையாக இருக்கட்டும். கதர் லைலத்துல் கதிர், கதராடை, அது அரபி பெயரு. கண்ணியமான இரவு, கண்ணியமான ஆடை. இப்படி வரலாறு நெடுகிலும் இஸ்லாமியர்கள், உலமாக்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜமாத்துல் உலமாவினுடைய அந்த நிறுவனர் அபுல் ஹசன் சாதலி ஹசரத் அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். அதோடு மாத்திரமல்ல, எம்ஓசியில் மூனானான அப்துல் ரஹ்மான் சாஹிபுடைய பள்ளிக்கூடம் இருக்கிறது. மேடை முதலாளி என்று அழைக்கப்படக்கூடிய மூனானான அப்துல் ரஹ்மான் இவர்கள் போராடினார்கள். அப்துல் ஹமீத், அப்துல் சமதுடைய தகப்பனர் அப்துல் ஹமீத் தமிழகத்தில் முதலாக திருக்குர்ஆனுக்கு தர்ஜுமா எழுதியவர் அப்துல் ஹமீத் பாக்கவி. இப்படி வரலாறு நீண்டு கொண்டே செல்கிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அந்த அளவுக்கு சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் உடலால், பொருளால், சொத்துக்களால், கண்ணியமிக்கவர்களை ஆதம் ஜவேரி என்ற அந்த சகோதரர்கள் பம்பாயில 150 கோடி சொத்தை கொடுத்தாங்க. யாராலும் வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு தியாகம் செய்த இந்த இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களை விட பின்தங்கி இருக்கிறது என்று சொன்னால் உண்மையான சுதந்திரம் நமக்கு கிடைக்கல. சுதந்திரம் என்பது சொல்லல்ல, சுதந்திரம் என்பது செயல், சுதந்திரம் என்பது உணர்வு. அந்த உண்மையான சுதந்திரம் உணர்வு பூர்வமாக இந்த சமுதாயம் இதுவரைக்கும் உணரவில்லை. காகிதத்தில் எழுதப்பட்ட சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையான சுதந்திர போர் அடுத்து வரும். அப்போதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த தேசத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை, மத சுதந்திரத்தை, உடை சுதந்திரத்தை, உணவு சுதந்திரத்தை வழங்கி கௌரவிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.